தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்களா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 367 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நானும் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு mhc.tn.gov.in டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டுக்குள்ளே போனது நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்டாஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் இருக்கும், அப்ளை ஆன்லைன் இருக்கும். அந்த இடத்துல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து உங்கள் இனிஷியலை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்களே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதுலேயே வந்து உங்கள் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண உங்கள் இமெயில் ஐடி தான் உங்கள் யூசர் நேமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் என்டர் பண்ண மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து அந்த ஓடிபி வேல்யூ கேட்டிருக்க அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கா, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை மட்டும் டிக் பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை மட்டும் டிக் பண்ணுங்கள். நீங்கள் 2-3 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்களா எல்லா கேட்டகரியுமே நீங்கள் டிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இனிஷியலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பெயர்னு இருக்க ஃபீல்டில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து தப்பு இல்லாமல் உங்கள் நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் அதே மாதிரி வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவரான்னு கேட்க நீங்கள் மேரேஜ் ஆகியிருந்தால் மேரிட்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா அன்மேரிட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பிறந்த இடம்னு கேட்க நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா அந்த ஊரோட பெயரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அதாவது சொந்த மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர்ஸ் நேமோட ஃபஸ்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதரோட நேமை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தையின் தொழில்னு இருக்கும் உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன் வந்து அந்த ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாயார் பெயர்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மாவோட இனிஷியலை போடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க நேமை வந்து நேம் ஃபீல்டில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஆக்குபேஷன் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுங்க, ஒர்க்கிங்காக இருந்தால் ஒர்க்கிங்னு கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்மொழி கேட்கும். அதில் வந்து உங்கள் மதர் டங்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலீஜியன் அதாவது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்க நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தா எஸ் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா, அது மாதிரி 2 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் 2மே வச்சுருந்தா எஸ் கொடுத்துட்டு அதனோட நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணுங்கள். நீங்கள் 2மே வச்சிடலன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் ப்ரியாரிட்டின்னு கேட்க அது உங்களுக்கு தேவைப்பட்ட எஸ் கொடுங்க, அப்படி இல்லை நோ கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேட்டகரின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேஸ்ட் கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேஸ்ட் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சப் காஸ்ட்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாதி உட்பிரிவின் பெயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது எஸ்சியாக இருந்தால் ஆதி திராவிட அருந்ததியர் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்களோ அதனோட சப் காஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகளின்படி இடஒதுக்கீடு கோருகிறீர்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் நோன்னு கொடுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளீரான்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த தகவல் எல்லாமே கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஆல்ரெடி இன் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் டெம்பரரியாக இருந்து ஆட்குறைப்பு நடவடிக்கையில் வந்து உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த பர்மனன்ட் அட்ரஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் கேட்பாங்க, அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கா, அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கா, ரெண்டுத்தையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேலே தேர்ச்சி பெற்றுள்ளீரான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிச்சிங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஃபெயில், 9th ஃபெயில், 9th பாஸ் அல்லது 8th பாஸ்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எஸ்எல்சியோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வந்து இஷ்யூ பண்ண டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அந்த டேட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்டுன்னு கேட்கும், ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சி, அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டோட நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும், அதையும் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமானு கேட்கும், அதையும் சூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக இல்லை டிஸ்டன்ஸாக அது மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் ரெகுலர் மோடில் படிச்சிருந்தா ரெகுலர்னு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் 10th நீங்கள் எடுத்த மார்க்ஸோட பர்சன்டேஜையும் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் +2 அல்லது இன்டர்மீடியட் குவாலிஃபிகேஷனோட மார்க் ஷீட் நம்பர், அதுக்கப்புறம் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ண டேட், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போர்டு, +2 நீங்கள் எடுத்த மார்க்ஸோட பர்சன்டேஜ் எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ன்னு இருக்குது, அதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தால் நீங்கள் 10th நிறுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும், ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ்னு ஒரு டேப் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஹிந்தி இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜில் வந்து பேச எழுத அதுக்கப்புறம் படிக்க தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது டைப் ரைட்டிங்னு ஒரு டேப் இருக்கும், நீங்கள் வந்து டைப்பிங்கில் வந்து தமிழ் இங்கிலீஷில் பாஸ் பண்ணி தான் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணலாம், நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலான்னு கேட்க, நீங்கள் முடிச்சிருந்தா எஸ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க. நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கலன்னா நோ கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது இன்வால்வ் ஆகியிருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் எல்எம்இ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் லைசன்ஸ் வச்சிருந்தா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கும், இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த தகவல் எல்லாமே என்டர் பண்ணுங்க, அப்படி இல்லைனா பிளாங்காக விடுங்க. அடுத்தது கீழே இருக்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு, அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, மதுரை இது மாதிரி எந்த கோர்ட்லேயாவது ஒர்க் பண்ணுறான்னு கேட்கும். அதுக்கு வந்து இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுங்க. மோஸ்ட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நோன்னு கொடுத்துருங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறைக்கு படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது அப்ளிகேபிள் ஆகுதோ அதுக்கு எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எஸ் அல்லது நோன்னு பதில் அளிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர் இல்லாமல் வேறு யாராவது ரெஃபரன்ஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவதோ நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர், எந்த முகவரியில் இருக்காங்க, அது எல்லாத்தையும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த டிக்ளரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா செக் பாக்ஸையும் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிவிடுங்க. எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேன்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்களா உங்கள் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட்னு ஸ்டேட்டஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். வியூன்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்களா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.